இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை நாள்திட வழி இல்லையா? இருளில் தேடிய தேடல்கள் எல்லாம் இடையலை காணவும் விதி இல்லையா? அப்படிங்கிற மாதிரி த குட் டேஸ் வித் அ நார்சிசிஸ்ட். ஏப்பா, ஒரு நார்சிஸ்டோட வந்து சில நாட்கள் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும். அப்படிப்பட்ட நாட்களை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாம் வந்து பலவிதமான இடங்களில் கன்ஃபியூஸ் ஆகிறோன்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறது இது. ஒரு நார்சிஸ்ட்னால வந்து அந்த எபிலிட்டி இருக்கா, அவங்க சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்க முடியுமா, நம்மளை லவ் பண்ண முடியுமா, நமக்கு கேர் பண்ண முடியுமா, நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்ய முடியுமா? முதல்ல நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு தேவை இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுமானா எல்லாமே முடியும். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வி கோனா ஸ்டார்ட், வி ஹாவ் அ நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார். ஸோ தாராளமாக வந்து 10 days ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து டெய்லி 1.5 hours அப்படிங்கிறது நடக்க போது. தாராளமாக நீங்கள் அந்த வெபினாரில் கலந்துக்கலாம். இதில் நார்சிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நார்சிஸ்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்கள ஈவன் லீகலாக முதற்கொண்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இதில் சொல்லித்தரோம். யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே, இதில் நீங்கள் என்ரோல் பண்ணால் இதான் நம்மளுடைய அட்மினுடைய நம்பர். நபா போமா? Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Good days is a trap. பழங்கம்மா, குட் டேன்னு சொல்கிறோம். சரி, அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொன்னால் தான் என்ன, அதையே நம்ம வந்து ஒரு ட்ராப்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? நாசம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கும்ல, சும்மா ஒன்று நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ ஹவ் திஸ் இன்கன்சிஸ்டன்சி ஃபீல் லைக் லவ்? அப்யூஸ் 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 போய்கிட்டே இருக்குது. நடுவில் பார்த்தா ஒரு லவ், குட் டேஸ். அப்படியே வந்து இந்த ட்ரையாங்குலேஷனு, அப்படியே வந்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ணுறது நம்மளை, அப்புறம் அப்படியே வந்து குழந்தைகளை வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணுறது, பாலிடிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நடுவில் பார்த்தா குழந்தைகளை வந்து கொஞ்சறது, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்கறது, நமக்கு தேவையான விஷயத்தை பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் புரியல. ஸோ ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங் தேர், வாட் இஸ் அ சீன் பிஹைண்ட் தேருங்கிறத தெரியலாமா? This is exactly the things, the confusion. ஃபர்ஸ்ட் விஷயம், நார்சிஸ்டுகள் வந்து ஒரு அன்பாக பண்பாக இருக்க முடியுமானா முடியும், ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதுதான் அவர்கள் அந்த மனநோயாளி. இப்போ சில பேர்லாம் இருக்கிறாங்க, ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருப்பாங்க. ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டினா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க இருப்பாங்க அவ்வளோதான். வாழ்க்கையில் அவங்களும் ஒரு ஆளாக வந்து ஒரு இப்போ இந்த குரூப்பாக சேர்த்து நிற்க வச்சோம்னா எப்படி வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் அப்படியே கூட்டமாக நிற்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களா பொதுவாக சினிமாவில், அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. யாரு? ஸ்கீசாய்டு. அப்படிப்பட்டவங்க வந்து இருப்பாங்க. அவங்களால வந்து உண்மையிலேயே வந்து அன்புனா என்ன, பாசம்னா என்ன, பந்தம்னா என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியாது. ஸ்கீசோஃபீனியா பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நார்சிஸ்ட்னால என்ன பண்ண முடியும்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களே இதே சொசைட்டிலேருந்து வந்தவங்க தானே. அன்பு எப்படி இருக்கும், பண்பு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க தானே. அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அதெல்லாம் அனுபவிச்சவங்க தானே. அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியும், அதை கொடுக்க முடியுங்கிற எபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் அதை கொடுக்க மாட்டாங்க, வேணுக்குனே கொடுக்க மாட்டாங்க, கான்ஷியஸாகவே கொடுக்க மாட்டாங்க, வாலண்டியராகவே அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நான் ஏன் உனக்கு தரணும்? நான் உனக்கு எந்த அன்பையும் காட்டலைனாலும், நான் எவ்வளவு அப்யூஸ் பண்ணாலும், மேனிப்புலேட் பண்ணாலும், நீ எனக்கு அன்பை திருப்பி காட்டணும். அதுதான் என்னுடைய அதிகாரம், அதுதான் என்னுடைய பவர், அதுதான் என்னுடைய செல்ஃப் அப்சஷன், அதுதான் எனக்கு தேவை. ஸோ வாட் இஸ் தட்? அப்போ இந்த ஒரு குட் டேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களை வந்து அவன் கிரியேட் பண்ணுற காரணம் என்ன? டு கிரியேட் மோர் கன்ஃபியூஷன். ஏன் அப்படின்னா, இயல்பாகவே நார்சிஸ்டுகளுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு பயம் இருக்கும். எங்கே நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிருங்களோங்கிற பயம் இருக்கும். உங்களால் அதை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்போயாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. இவ்வளவு வந்து அப்யூஸை வந்து பொறுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறோன்னு என்ன அவசியம் இருக்குது? அப்படி என்ன நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். வெளியில் போனால் பிழைக்க போகிறோன்னு சொல்லிட்டு நாம் வந்து கொஞ்சம் மனதளவில் நம்ம தயாராகிருப்போம். வெளியில் போகிறதுக்கு, டிவோர்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தயாராகிருப்போம். அதை வந்து இவங்க பேச்சிலேயே வந்து நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய நடவடிக்கையிலேயே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, என்கிட்டையும் லவ் இருக்கு பாரு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இதை நம்ம ட்ராப்னு சொல்கிறோம்.
ஓகே, த ஃபர்ஸ்ட் இஸ் திங்க் ஸ்வீட் தென் கோல்ட். எப்பயும் அப்படியே இறுகி போன மனசோட இறுகி போன முகத்தோடயே சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க, சுயநலவாதியாகவே இருந்த ஒரு ஆள், ஒரு செல்ஃபிஷாக தனக்கு தேவையான விஷயத்தை தான் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள், ஒரு பொண்ணு, ஒரு பையன், வாட்டவர் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தெரிய ஆரம்பிக்குது. நம்மளால் அதை விசிபிளாக பார்க்க முடியுது. கண்கள் இரண்டால்ட்டு பார்க்க முடியுது நம்மளால் அதை. என்ன செகண்ட் விஷயம், சடன் அஃபெக்ஷன். திடீர்னு ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது எந்திரிச்சு வந்து நிற்கும். இந்த அஃபெக்ஷன் எங்கே இத்தனை நாளாக இவர் இல்லை இவ வந்து வச்சுருந்தாங்கிறதே தெரியாது. திடீர்னு ஒரு அஃபெக்ஷன், பயங்கரமான பகிரங்கமான அஃபெக்ஷன் இருக்கும். நான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து அவ்வளோதான் நம்மளோட லைஃபுங்கிறது பாரு, நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக போகுதுங்கிற மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நாம் என்ன புரிஞ்சுப்போம்னா, சரி இத்தனை வருஷமாக இருந்த இந்த பர்சன் அன்புனா என்ன, பண்புனா என்ன, பாசம்னா என்ன, மேரேஜ் லைஃப்னா என்ன, லவ்னா என்ன, ரொமான்டிக்னா என்ன, சைல்டுனா என்ன, ஏன்னா வாழும்போதே சொர்க்கத்தை காணுவது எப்படி, இதெல்லாம் வந்து தெரியாத ஒரு பர்சன் இப்போ வாழ்க்கையோட என்ன, வாழ்க்கையில் மேரேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டேஸ்ட் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு நாம் அந்த நடுவில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்தில் இந்த மாதிரி குட் டேஸ் வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இந்த அஃபெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம உண்மைன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சோம். அதான் இங்கே பிரச்சனை. அந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ், தே வாண்ட் டு கிரியேட் திஸ் மிக்ஸ்டு சிக்னல்ஸ். நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டை வரும்போது நீ வந்து என் மேலே என்ன நீ அன்பு காட்டியிருக்கேன்னு சொல்லும் போது, அது நான் இப்படியெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கேன் பாருன்னு சொல்கிறதுக்கு சில பாயிண்ட் வரும்ல, அந்த பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய விஷயங்கிறது அது வெறும் நடிப்பு தானே தவிர உண்மையான அன்பு அப்படி இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாரும் ஏதாவது ஒரு நேரங்களில் ஒரு உண்மையான மனுஷங்கிட்ட இருந்து வரக்கூடிய உண்மையான அன்பை நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம்ல. நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்களா எப்பயாவது ஒரு தடவை? அது யாராக இருந்திருக்கலாம், நம்ம கிளாஸ்மேட்டாக கூட இருந்திருக்கலாம், அவங்க பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்க ஒரு பையனாக இருந்திருக்கலாம், ஒரு பொண்ணாக இருந்திருக்கலாம், வாட்டவர் யாரானா இருந்திருக்கலாம், நம்மளுடைய கசினாக இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு பயங்கரமான அதிபயங்கரமான ஒரு அன்பை வந்து வச்சிருந்துருப்பாங்க. அதை நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம்ல. அந்த மெய்யலானில் வந்து எப்படி கார்த்திக் வந்து அந்த இவர் மேலே வைக்கிற அரவிந்த்சாமி மேலே வந்து அன்பு வச்சிருக்காரு. அரவிந்த்சாமிக்கு அந்த இடத்துல வந்து அந்த அன்பு இருந்து அதனால அது கிடைச்சிருக்கு. அப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்ம அன்பை அனுபவிச்சிருப்போம். அந்த அன்பை அப்படியே கம்பேர் பண்ணி இவங்க செய்யக்கூடிய அன்பை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே இது ஆக்டிங் தான் தெரியும். நல்ல எக்ஸாக்டாக கிறிஸ்டல் கிளியராக தெரியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருந்தாலும் அதை உண்மையாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க கான்சியஸாக இருப்பாங்க. இவங்க தான் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளாச்சு. அவங்க எதுவும் ஃபார்மாலிட்டிக்காக தானே செய்கிறாங்க. நாளைக்கு யாருக்கிட்டே 4 பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக தானே செய்கிறாங்க. This is we need to understand, right? Yes. Then psychological hook. இதில் என்ன psychological hook இருக்கு அப்படின்னா, this is what they want to make you into the hope addiction. நீங்க அவங்கள நம்பணும். இது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நாம பண்ணியிருக்கோம், அதனால வந்து எனக்கு நல்லது நடந்திருக்கு இல்ல. அப்ப நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணா எனக்கு இந்த அன்புங்கிறது திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்புக்குள்ள வந்து நீங்க போகணுங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு டார்கெட். சூப்பரா? அந்த அடிக்ஷனுக்குள்ள போனது அந்த டோபமைன் ரிவார்ட். டோபமைன் என்ன? ஒரு ஹார்மோன். சந்தோஷத்தை, என்னைக்காவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது நம்ம பெறும்போது, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ணும்போது, நமக்கு பிடிச்ச விஷயத்தை ரிசீவ் பண்ணும்போது அந்த டோபமைன்ங்கிற ஹார்மோன் சொல்றோம். இந்த டோபமைன் ஓரியன்டான ரிவார்டு ரொம்ப நாளாக வந்து அப்படியே வந்து பாலைவனமாக இருந்த ஒரு டெசர்ட் மாதிரி இருந்த நம்மளுடைய மேரேஜ் லைஃபு இப்போ திடீர்னு ஏதோ மழை வந்த மாதிரி வந்து ஏதோ அந்த சவுதி துபாயிலலாம் வெள்ளம் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி வெள்ளம் வந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அஃபெக்ஷன் ஆகும்போது நமக்குள்ளே வந்து இந்த டோபமைன் வந்து கிக் ஆகும். இது திரும்பி திரும்பி இவங்க மூலமாக எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயங்கிறது நமக்கு கிடைச்சது, அப்போ திருப்பி நமக்கு கிடைக்காதாங்கிற ஒரு ஹோப் அடிக்ஷனுக்கு நம்ம போவோம். ஸோ இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தானே தவிர இதுக்குள்ளே வந்து அன்பு பண்பு பாசம்ங்கிற ஒரு உண்மையான விஷயங்கிறது இல்லைங்கிறதா அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். ரிலீஃப், ஃபீல் லவ். எஸ், அன்பு காட்டும் போது அதோட என்ன செய்வாங்க, அபியூஸையும் கொஞ்சம் குறைப்பாங்க இல்லை, அதை கொஞ்சம் குறைக்கிறது. மேனிப்புலேஷன் கொஞ்சம் குறைக்கிறது. இன்னொருத்தவங்களை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த ட்ரையாங்குலேஷன் கொஞ்சம் குறைக்கிறது. நீ வேணா வந்து யார்ட்டையாவது பேசிக்கப்பா, நீ இருந்தாலும் இது பண்ண நல்லபடியாக இருந்துக்க அப்படின்னு அந்த ஐசோலேஷனை கொஞ்சம் குறைக்கிறது. அப்போ இந்த டார்ச்சரை கொஞ்சம் குறைக்கிறது. இப்படியே குறைச்சோடனே அப்படியே நமக்கு என்ன தோண ஆரம்பிக்குன்னா, பரவாயில்லையே இந்த ரிலீஃப் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கே அப்படின்னு இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஹூக்,
நம்மளை அப்படி கொக்கி போட்டு தூக்குறதுக்காக சைக்கலாஜிக்கலாக நமக்கு வைக்கக்கூடிய ஒரு ட்ராப். இதை ட்ராப்பை நம்ம எப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு இந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாக வரும். ஓகே, தென் வாட் இஸ் தேர்? வாட் ஆர் த எமோஷனல் இம்பேக்ட் இட்ஸ் பீன் கிரியேட்டட்? இது இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் எதுக்குன்னே தெரிஞ்சாலும் கூட நமக்குள்ள ஏதோ ஒரு இது லாங்கிங் அப்படிங்கிறதுக்கான செய்யும். அதனால தான் நம்ம கூட வாழ்கிறோம். நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீங்கள் தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லை, இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய அளவில் ஃபீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லை அது. அப்போ இது எல்லாம் என்ன செய்யும்? எனக்கு போய் என்ன மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் வெயிட்டிங். நம்ம திரும்பி வாலண்டியராக நாம் ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கக்கூடாது? நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம்ல, பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம், விலகி போயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம்ல. இப்போ திரும்பி வந்து நம்ம ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கூடாது? ஏன்னா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இப்படியே நல்ல விஷயங்கள் நடக்க அப்படியே பையில பாய்ச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, ஏன் நம்ம வெயிட் பண்ண பார்க்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வெயிட்டிங்கை வந்து நமக்குள்ள வந்து அந்த எமோஷனை அது வந்து கிரியேட் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம் கேயாஸ். ரொம்ப கயாட்டிக்கா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு சந்தோஷம், ஒரு குழப்பம், இந்த மாதிரி பலவிதமான மிக்ஸ்டு எமோஷன்ஸ்ல நம்மளுடைய நர்வ் சிஸ்டம்லாம் வந்து நமக்குள்ள வந்து அது பாதிக்க ஏற்படுத்துது. ஒரு ஹைலி இம்பாக்டடான ஒரு விஷயங்களை எனக்கு ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு தெளிவான ஒரு முடிவில் நம்ம இருந்தோம், என்னதான் வந்து தப்பா இருந்தாலும் வச்சா இருந்தாலும் கூட ஒரு தெளிவான முடிவு இவங்களை விட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் இப்போ அதை செய்ய முடியாம இப்போ ஒரு புது கன்ஃபியூஷன் வந்திருக்கா, நம்மளால அப்படியே திணறி போயிடுவோம். இது நமக்குள்ள நர்வ்ஸ் ஓரியன்டான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். அதாவது ஆன்சைட்டியை வந்து நமக்குள்ள வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணும், நமக்குள்ள ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணும். நம்ம எங்கே தப்பான முடிவு எடுத்துருவோமோ, நம்ம எங்கே நாளைக்கு வந்து ஒரு அபாண்டடாக போயிடுவோமோ, நாளைக்கு எங்கே உண்மையிலேயே இவங்க வந்து புரிஞ்சுட்டு வரும்போது நம்ம விட்டுட்டு போன ஒரு ஆள் மாதிரி மாறிடுவோமோ. ராஜா ராணின்னு ஒரு படத்தில் இருக்கும்ல, ஆரியாவும் நயன்தாரா நடிச்சிருப்பாங்கல்ல, கடைசியாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆகிருப்பாங்க. அப்படியே அதுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படியே வரும்போது அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து அவள் பீர் வாங்கிட்டு வருவாள். நயன்தாரா பீர் வாங்கினாலே என்ன, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லைக் சத்யராஜ் அவங்க அப்பா சொல்லியிருப்பார், அது வந்து ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் வைக்க போகிறான்னு அர்த்தம், அதனால தான் பீர் வாங்கிட்டு வருவா, அப்போ தான் பீர் வாங்கிட்டு வருவான்னு சொல்லும்போது நயன்தாரா வந்து ஒரு பீர் சந்தோஷிக்காக வாங்கிட்டு வரும்போது உடனே ஆரியா கேட்பான், உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் வேணுமா? அதானே வேணும், நான் கொடுத்துட்றேன், நான் இங்கே வந்து போனேன் அவ்வளோதானே, நான் போயிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க புரிஞ்சுக்க வரும்போது நம்ம வந்து தட்டி விட்ட மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரியான அந்த கன்ஃபியூஷனும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் வாட் த நர்வ் சிஸ்டம் ஓரியன்டட் chaos. fear losing the good them. நல்ல விஷயம் நடந்திருக்கு, அவங்க கிட்ட அப்ப நல்ல கேரக்டர் வெளிப்படுத்திருக்கு, நாம ஏதாவது செஞ்சு அதை குழப்பிடக்கூடாது, அவங்களுக்குள்ள நல்ல விஷயத்தை நாம கெடுத்து விட்டுறக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியான பயமும் பதட்டமும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். You need to understand about this matter, right? Yes. Truth to accept. வேற வழியே இல்லை. இந்த மாதிரியான ட்ரூத்தை வந்து நீங்க வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டியது இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். லவ் இஸ் நாட் அ இன்கன்சிஸ்டன்சி. காதல்ங்கிறது வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு காதல் வந்து அப்படியே பல விதமான விஷயங்கள் செஞ்சுட்டு அப்படியே மறைஞ்சு போற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடையாது. லவ்னு சொல்றதுங்கிறதே, லவ்வே ஒரு பிஹேவியர் தான், அது ஒரு எமோஷன், அந்த எமோஷன் மூலமா வரக்கூடிய ஒரு பிஹேவியர் தான் அது லவ் லாங்குவேஜுங்கிறது. அப்போ இந்த பிஹேவியருங்கிறது எப்படி? இப்போ ஒரு தடவை உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட நீங்கள் பழகிட்டீங்க, ஒரு தடவை கார் ஓட்ட நீங்கள் பழகிட்டீங்க, இப்போ அந்த பிஹேவியர் உங்களுக்கு மறந்து போயிடுமா? மறந்து போகாது, அது கன்சிஸ்டன்சியாக உங்களுக்குள்ளேயே தங்கிடும். அது அன்லஸ் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அது மூலமாக ஒரு பெரிய அளவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலைங்கிறத ஒழிய மற்றபடி லவ்ங்கிறது கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது தான், அதுதான் உண்மையான லவ்வே. இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுங்கிறது லவ் இல்லை, அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லவ் ஓரியன்டட் ஆக்ட், அவ்வளோதான். அது ஒரு ஆக்ட் மாதிரி, ஒரு நடிப்பு, அவ்வளோதான், ஒரு லவ் ட்ராமா தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. This is what we need to understand. The second one, good moments, no safety. இத்தனை வருஷங்களை வந்து அபியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து குட்டாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம சந்தேகம் தான் பண்ணுமே தவிர நாம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க ஒன்றும் நம்மளாலேயே ஆக்சுவலாக நம்மளுடைய இன்னர் மைண்டில் வந்து நமக்கு வந்து அது தோணாது, சேஃப்டியாக தோணாது, இன்னும் நம்ம இன்செக்யூராக தான் இருப்போம். ஸோ த குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் அ வைல், ஒரு சின்ன சின்ன நேரங்களில் கொடுக்குற அந்த குட் ரெஸ்பான்ஸுங்கிறது நமக்கு ஒரு பெரிய எமோஷனல் சேஃப்டியை, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுத்துடாது. அது we need to understand. Affection is not apology. ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து அந்த தப்பை மறைக்கணுங்கிறதுக்காக
ஒரு அப்பாலஜி மாதிரி காட்டக்கூடிய விஷயங்கிறது அஃபெக்ஷன் கிடையாது. அஃபெக்ஷனுங்கிறது வந்து இயல்பாக வரணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகுங்கிற பட்சத்தில் உங்கள் மேலே அவங்களுக்கு அதீனமான அன்பு இருக்கும்போது அதில் வரக்கூடியதான் அஃபெக்ஷனை தவிர, ஒரு பெரிய தப்பை வந்து பண்ணிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி வரும்போது வந்து அது அஃபெக்ஷன் கிடையாது. அது சுயநலம். அது வெறும் சுயநலம் தானே தவிர, அது வெறும் நடிப்பு தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. pathway over here. Yeah, we are providing the individual counseling. இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கில் உங்களோட எல்லா விதமான விஷயத்தை கேட்கறதுக்கு நம்ம ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட் காத்துட்டு இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அப்பாயின்மெண்ட் வந்து இதான் நம்மளுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் வி ஹேவ் அ நார்சிஸ் ஃப்ரீ லைஃப் வெபினார் இருக்குது. சூப்பராக வந்து ஒரு நார்சிஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா என்ன, நார்சிஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான அந்த அளவுக்கு நாம் நம்மளை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறது, நாம் இந்த மாதிரி பலவிதமான கேட்டிக்கான விஷயங்கள்லேருந்து எப்படி வெளில போகிறது, என்னென்ன பண்ணுறது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டெம்பரவரியாக அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை வந்து ஃப்யூச்சரில் அவங்க இல்லாமல் எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம நார்ஸ் ஃப்ரீ லைஃப்பில் சொல்லித்தர போகிறோம். அண்ட் த்ரூ தேட் வி நீட் டு ரீபில்ட் அவர் இன்னர் சேஃப்டி. ஆஃப் த டே நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் குழந்தைகளும் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க போகிறாங்க. நாளைக்கு குழந்தைங்க என்னத்தை வந்து இவங்க கிட்ட வந்து குழந்தைங்களாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு இவங்களோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு வந்துட போதா? ஒன்றும் நடக்காது கடைசி வரைக்கும். இளவு காத்த கிளின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும்ல, அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி உங்களோட லைஃப்பில் வந்து நார்சிஸ்டுகள் யாருடைய லைஃப்லையுமே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நார்சிஸ்ட் ஏற்படுத்திடவே முடியாது. அவங்களே முன்னேற நாள் கிடையாது, அப்புறம் என்ன தான் அவங்க ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அண்ட் நார்ஸ் ஃப்ரீ லைஃப் வெபினார்ங்கிறதுல வந்து நம்ம பார்க்கலாம். தட்ஸ் மேட்டர். Thank you so much from the Human Expert Tamil YouTube channel. I am your Rajkumar Pandian, psychologist, and that is what